ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ். இவங்க பிரியா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ண மேக்கப் தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிஃபோர் பியூட்டிஃபுல் சார்மிங்கான ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் வித் த ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஐ கன்சீலர். ஸோ ரொம்ப பிரைட்டான ஐ கன்சீலர் யூஸ் பண்ணல, ஏன்னா டீப் ஸ்கின் சாக்லேட் ஸ்கின் அப்படின்றதுனால ஒரு மீடியம் கலர் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் தி ஐ மேக்கப். ரெண்டு சாரியுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாரி செகண்ட் சாரி ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஐ மேக்கப் பண்ணியிருந்தேன். அண்ட் கார்னர் வந்து நல்ல ஒரு டார்க் இன்டென்ஸ் டெப்த்துக்காக அந்த ப்ளூ அண்ட் வயலட்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ப்ரஷ் வந்து பியூட்டி லீஷியஸ் அப்படிங்கிற ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். ரீசன்ட் டேஸில் ஐ எம் லைக் வெரி அடிக்டட் டு தோஸ் ப்ரஷஸ் அப்படின்னு சொல்லலாம். சைமல்டேனியஸ்லி என்னுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து ஹேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த ஐ மேக்கப் தட் ஐ கிரியேட்டட். ப்ரோஸ் பற்றி சொல்லணும்னா பிரியாவுக்கு வந்து நல்ல ஒரு லாங் லென்த்தியான ஒரு ப்ரோஸ் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால அகெயின் இந்த ப்ரஷ்ஷும் வந்து பியூட்டி லீஷியஸோட ப்ரஷஸ் தான். இது 2-in-1 லைக் ப்ரோ அண்ட் அப்ளிகேட்டரும் சேர்ந்து வரக்கூடிய ப்ரஷ்ஷு. அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பெனிஃபிட் அப்படின்ற பிராண்டோடைய ப்ரோ ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி கீழே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் மேலே அப்ளை பண்ணுங்க டு கெட் அ பர்ஃபெக்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் முக்கியமாக நான் பண்ணுற மைனஸ் என்னென்னா, இந்த மாதிரி கையில் கிறுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து பேலட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது எனக்கு ரொம்ப வருஷம் ஒரு 15 இயர்ஸாக ஐம் யூஸ் டு தட், என்னால் மாற்ற முடியல. பட் நீங்கள் பிகினர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுனால தப்பான விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்க விரும்பல. ஐ பேலட் யூஸ் பண்ணுங்கள். எனி மிக்சிங் பேலட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ப்ரோஸை வந்து ப்ரஷ் பண்ணணும் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் எந்த க்ரோத்தில் இருக்கோ அந்த க்ரோத்தில். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ளஷர் வந்து பிஏசியோடைய மேட் கலர். இதில் மேட்டும் இருக்கும், கொஞ்சம் ஷைனும் இருக்கும். ஸோ ரொம்ப சட்டிலாக ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும் ப்ளஷிங்கில். அண்ட் பேக்கிங் கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸ் பேக்கிங் பவுடரும் யூஸ் பண்ணுவேன், காம்பேக்ட் பவுடரும் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு இடமும் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தட் அந்த லைன்ஸ் வராமல் இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி கிராக்கியாக இல்லாமல் இருக்கும் மேக்கப் வந்துட்டு. அண்ட் நார்மலாக இது வந்து என்னுடைய கேமராவில் எடுத்த ஒரு வீடியோ. பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ த லைவ் கண்டென்ட் எப்படி இருக்குது மேக்கப்புடைய ரிசல்ட் அப்படின்றது தான். அவங்க வந்து ரொம்ப ஃபேர் ஆக்கணும்னு நான் நினைக்கல. பட் பிரியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, கண், மூக்கு, வாய், ஐப்ரோஸு, அதை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் மேக்கப் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்கள டூ ஃபேர் ஆக்கணும் அந்த மாதிரி எப்பவுமே நான் பண்ண மாட்டேன். அண்ட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்கோ மெப்ளினோ ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்கில் வந்து ரூபி ஊ அப்படின்ற ஒரு ஷேடு, நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி, RUBYWOO அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பெல்லிங்கை. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷேட். நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு மஸ்ட் கேரி ஷேட் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஒரு டார்க் மரூன் பிங்க் மாதிரி இருக்கும். அது கூட வந்து 115 மெப்ளினோட இதுவும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இதுதான் வந்து அவங்க கம்ப்ளீட் லுக். பட் பிந்தி மட்டும் நான் ஃபைனலாக மாற்றிட்டேன் அவங்களுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் அவங்கள வந்து டல்லாக காமிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஃபைனலாக நாங்கள் டார்க் மரூன் பிந்திக்கு மாறிட்டோம். அண்ட் நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா வந்து ஸ்கைலைன் மஸ்காரா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மஸ்காரா. இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக காமிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி கண்ணுக்கு கீழே இருக்க லாஷஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு லென்த்தியாக எலாங்கேட்டடாக, அதாவது கொஞ்சம் லாங்காக காமிக்கணும் அப்படின்னா அது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் பிரியாவுடைய அவுட்புட். இந்த ரூம் வந்து ரொம்ப குட்டி அண்ட் தெர் வாஸ் நாட் மச் லைட்ஸ் வந்து ரொம்ப இல்லை. ஃபைனலி செட்டிங் ஸ்ப்ரே வந்து அர்பன் டிகே அப்படின்ற பிராண்டோடையது நான் யூஸ் பண்ணுறேன். 2 வாட்டி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். சில பிரைட்ஸ்க்கு 3 டைம் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 வாட்டி எப்போ அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி அப்ளை பண்ணுவேன். தென் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி அப்ளை பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டிட் ஃபார் பிரியா. ஸோ ஸ்கின் டோன் நீங்கள் பார்க்கலாம், ஒரு நேச்சுரலான ஒரு டோன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கம் ஹை டெஃபினிஷன் மேக்கப் தான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு குட்டி ரூம் அப்படின்றதுனால வந்து என்ன லைட்ஸ் அங்கே, பட் மெயின் ஹால் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னும் நல்லா இருந்தது. பட் என்னால் எடுக்கிற அளவுக்கு டைமும் இல்லை. ஸோ திஸ் இஸ் த லுக் தட் வி கிரியேட்டட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all. Yes,